நம்ம காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற மினரல் வாட்டர் பாட்டிலோட கேப்ஸோட கலர்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எல்லோ, ப்ளூ, ரெட்டுன்ட்டு. அது என்ன ரீசன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? வாட்டர் பாட்டில் வந்து ப்ளூ கலர் கேப் இருந்தால் அது வந்து ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து நிலத்தடி நீர். அதில் வந்து மினரல் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவே ஒயிட் கேப் போட்டுருந்துச்சுன்னா அது வந்து அதிக முறை பியூரிஃபைட் பண்ணப்பட்ட ஒரு தண்ணி. மினரல் கண்டென்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். கிரீன் கலர் கேப் போட்டுருந்துச்சுன்னா அது வந்து நேச்சுரல் வாட்டர்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து அது ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் கண்டென்ட் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவாங்க அந்த வாட்டரில். அதுவே வந்து பிளாக் கலர் கேப் போட்டுருந்துச்சுன்னா அது வந்து ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து pH லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். முக்கியமாக தண்ணி வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதுவே வந்து ரெட் கலர் கேப் போட்டுருந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரோலைட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு தண்ணியாக இருக்கும். அது வந்து அதிகமாக வந்து அத்லெட் இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எல்லோ கேப் போட்டு இருந்துச்சுன்னா அது வந்து விட்டமின் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து விட்டமின் பி, சி ரெண்டுமே வந்து பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு வாட்டரில். இது வரைக்கும் நீங்கள் எந்த கலர் கேப் போட்ட தண்ணி வந்து குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணுன்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க.